காய்கறினாலே ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்ற குழந்தைங்க, பெரியவங்க யாராவது உங்க வீட்ல இருக்காங்களா? இந்த மாரி பாவ் பாஜி, கிச்சடி செஞ்சு குடுங்க. ரொம்பவே சூப்பரா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பவுல்ல 1/4 கப் பாஸ்மதி ரைஸ், 1/4 கப் எல்லோ மூங் தால் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. பிரஷர் குக்கர்ல எண்ணெய் சேர்த்துட்டு பெரிய வெங்காயத்த பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு இருக்கேன். கொஞ்சமா உப்பு சேர்த்து வெங்காயத்த நல்லா வதக்கிக்கலாம். இப்ப இதோட கிரஷ் பண்ணி வச்சிருக்கிற கார்லிக்கும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ இதுல தக்காளிய பொடியா கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வதக்கிக்க போறோம். இப்போ இதுல வந்து பொடியா கட் பண்ணிருந்த கேப்சிகமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுல பீட்ரூட், சொரைக்காய், பொட்டேட்டோ, பட்டாணி, கேரட், ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் இது எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டு இருக்கேன். நீங்க பன்னீருக்கு பதிலா டோஃபு கூட சேர்த்துக்கலாம். இதோட ரெட் சில்லி பவுடர், தனியா தூள், மஞ்சள் தூள், பாவ் பாஜி மசாலா, 2 பிஞ்ச் பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல இந்த வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அரிசி பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 3 கப் தண்ணி விட்டு குக்கரை மூடிட்டு 4ல இருந்து 5 விசில் விட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு குக்கர் நல்லா பிரஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுடுங்க. இதுக்கு மேல 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு இருக்கேன். இது ஆப்ஷனல் தான். பொடியா கட் பண்ணின கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான பாவ் பாஜி கிச்சடி ரெடி. வெறும் அப்பளத்தோடயோ இல்லைன்னா தயிரோடயோ இதை சர்வ் பண்ணலாம். இதோட டீடைல்டு ரெசிபி, இதுக்கான வேரியேஷன்ஸ், என்ன வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டீடைல்டா கொடுத்திருக்கேன் பாருங்க. தேங்க்யூ so much for watching this video.